அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு இந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் டிசைனாக ஒரு அகல் விளக்கு கிடச்சிச்சு. இந்த அகல் விளக்குக்கு தான் நான் பெயிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். நான் இந்த அகல் விளக்கு யூஸ் பண்ண பெயிண்ட்டு அக்ரலிக் பெயிண்ட்டு ஒயிட் கலர்லேயும், மற்ற பெயிண்டில் மெட்டாலிக் பெயிண்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேர்ல் மெட்டாலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட பேர்ல் மெட்டாலிக் பெயிண்ட் இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேர்ல் மெட்டாலிக் பெயிண்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது கிளிட்டராக நல்லா இருக்கும். ஸோ நான் அதனால் அதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட் கலரில் அடிச்சுட்டு அடுத்து அடிக்கும்போது நம்ம கொடுக்குற கலர் நல்லா எடுப்பாக தெரியும். பாருங்கள், பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸில் நான் பிங்க் கலர், அடுத்து எல்லோ கலர், ப்ளூ கலர் லைட்டாக டாட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இனி வர்ற வீடியோவில் இந்த மாதிரி அகல் விளக்கு வேறு டிசைனில் எனக்கு கிடச்சின்னா கண்டிப்பாக அதிலே நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட் கலரில் அடிச்சிட்டேன். அடுத்து பிங்க் கலர் பேர்ல் கலர் நான் சுற்றியில் அடிச்சிருக்கேன். நடுவில் எல்லோ கலர் பேர்ல் கலர் அடிச்சிருக்கேன். அடுத்து இந்த அகல் விளக்கில் சைடில் அவங்க கொடுத்துருக்க டிசைனை கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா, இதுக்கு மேலே நான் எல்லோ கலர் பேர்ல் கலரை தான் நான் அடிச்சிருக்கிறேன். அடுத்து அந்த விளக்கு வைப்போம் இல்லையா, அதை சுற்றி ப்ளூ கலர் நான் அடிச்சிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ரெட் கலர் அடித்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை இப்போ தான் பேட்ரி லைட்டு வருது இல்லையா, அதை கூட நடுவில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு டெக்கர் வார்னிஸ் இருக்குது, அதை நான் அடிச்சுக்கிறேன். இது டெக்கர் வார்னிஸ் அடிக்கிறதுல உங்களோட இஷ்டம் தான், உங்கள்கிட்ட இருந்தால் அடிச்சுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஆனால் இதை அடித்தனாக்கும் நம்ம திருப்பி நம்ம இதை கழுவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தூசி ஆகிடுச்சு இல்லை அழுக்காயிடுச்சு நம்ம கழுவும்போது இது இந்த வார்னிஸ் அடிச்சிருக்கிறதுனால கலர் ஃபேட் ஆகாது, அப்படி நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம பெயிண்ட் சேஃபாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த வார்னிஸ் அடிச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக நினைப்பேன் நான். ஏன்னா நம்ம இந்த விளக்கு அப்படியே நம்ம தூக்கி போடுறது இல்லை, திருப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு. அடுத்து இப்போ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, இந்த ஸ்டோன்ஸை சுற்றி நான் ஒட்டியிருக்கிறேன். இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான், நம்மளுக்கு பிடிச்சா ஒட்டிக்கலாம், இல்லாட்டி அதோடைய ஃபஸ்ட்டே சிம்பிளாகவே முடிக்கிறதா இருந்தாலும் முடிச்சுக்கலாம். என்கிட்ட இருந்துச்சு இல்லையா, அதனால் நான் ஒட்டியிருக்கேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற அகல் விளக்கை இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பெயிண்ட் வாங்கி நம்மளுக்கு பிடிச்சாப்பில் பெயிண்ட் பண்ணி நம்ம பண்ணையில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்மளே செஞ்சோன்றப்ப இன்னும் திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.